Hello friends, welcome to Amilda's Diary. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். வல்லாரை கீரையும் இன்னும் சில பொருட்களும் சேர்த்து நம்ம பூரி எப்படி prepare பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. அதே நேரத்துல இதுக்கு நம்ம சைடு டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமா பண்ணக்கூடிய ஒரு வெங்காய குருமா தான் எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். இது வந்துட்டு 10 நிமிஷத்திலே நம்ம பண்ணி முடிச்சிரலாம் அந்த வெங்காய குருமா. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வல்லாரை கீரை பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. அதுவும் மெயினா இது குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதனால பாத்தீங்கன்னா இத குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுப்பாங்க. சோ இந்த வல்லாரை கீரையை நம்ம இந்த துவையல் இல்ல பொடி செஞ்சு அந்த மாதிரியும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க டிஃபரண்டா ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரை கீரையை எடுத்துக்கோங்க. வல்லாரை கீரையை அதோட தண்டு பகுதி நீக்கிட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 4ல இருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமா மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் இது 4மே கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வல்லாரை கீரை பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பூரி போடுற பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையில நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த வல்லாரை கீரை பூரியை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல நைட் டின்னருக்கோ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டோட ரொம்பவே சுவையா இருக்கும். குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கூட நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அதை மூடி வச்சிருங்க. இப்போ அந்த டைம்ல நம்ம வெங்காய குருமா பண்ணிடலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இது வந்துட்டு 4 பேத்துக்கு இந்த குருமா கரெக்டா இருந்தது. நீங்க வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா அந்த சாஃப்டா வதங்கி வரணும். இந்த குருமா பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா 10 நிமிஷத்திலே பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே வந்துட்டு நம்ம சிம்பிளாவும் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டாலே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கி வரணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம வேற எந்த மசாலாவுமே சேர்த்துக்க போறது கிடையாது. வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்து பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா தண்ணியில கரைச்சு சேர்த்துக்க போறோம்.
இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது கூட்டு மாதிரி நல்லா கெட்டியாக வரும் வெங்காய குருமா சாப்பிட்றதுக்கு. அந்த கடலை மாவை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெங்காய குருமா நல்லா கெட்டியாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சிங்கனாலே நம்மளுக்கு சூப்பரான வெங்காய குருமா தயாராகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வெங்காய குருமா தயாராகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க. ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதும். இப்போ பாருங்க, பூரிக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு அந்த 10 நிமிஷம் டைம்லேயே இந்த வெங்காய குருமா வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையா நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா நம்ம பூரிக்கு போடுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்குனா கொஞ்சம் மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, பூரிக்குனா கொஞ்சம் தடிமனா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு பூரி போட்டு எடுக்கும்போது நல்லா வந்துட்டு உப்பி வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஒன்னொன்னா பூரியை போட்டு எடுத்துருங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இதை நீங்கள் வாரத்தில் இல்லை 1 டைம் இல்லை 2 டைம் வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான அதே நேரத்தில் சீக்கிரமாக பண்ணக்கூடிய வல்லாரை கீரை பூரியும் வெங்காய குருமாவும் நம்ம எளிமையான முறையில் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.